இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த கவர்மெண்ட் லாயர் இருக்கார்ல, ஆமா, அவர் வீட்டுக்கு தான் போறோம். லாயர் வீட்டுக்கா? எதுக்கு? விஷயம் இருக்குடா. இப்பவே போணுமா? நைட் ஆயிடுச்சு. நமக்கு சந்தேகம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா அதை அப்பப்ப கிளியர் பண்ணியே ஆகணும். மிட்நைட்ல தான் உனக்கு சந்தேகம் வரணுமா? இந்த வீடியோ அவருக்கு எப்படி கிடைச்சது, யார் அவருக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு தெரியணும். கண்டிப்பா ராகவன் மாமா வெளியவே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இதை கொடுத்துருக்கணும். மேரி கிட்ட சாட்சி சொல்ல சொன்ன அந்த பொண்ணு தான் இதை கொடுத்துருக்கணும். மரா, அவ பயப்பட ஆரம்பிச்சிட்டாடா. அதனாலதான் மாட்டிக்க கூடாதுன்னு தப்பா பிளான் பண்றான். கூடிய சீக்கிரமே அவளே வெளியில வந்து தனக்கும் அந்த ஆக்சிடென்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லதான் போறான். நீ வேணா பாரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியுது? நான் நாளைக்கு கோர்ட்ல அது ஏஐன்னு சொல்லலான் இருந்தேன். அது ஏஐ தான்டா, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அந்த ஏஐ கிரியேட் பண்ண சொன்னது யாருன்னு தெரியணும்ல. வேற லெவல், சான்ஸே இல்ல. நானே பாதி லாயர் தான். உன்னை நான் தானே வெளியில கொண்டு வந்தேன், மறந்துட்டியா என்ன? ஆமா இல்ல? ஏண்டி பேசாம நீயே லாயருக்கு படிச்சா என்ன? இல்ல, எப்படி விஜி சும்மா இருக்க மாட்டா. அவளால வீட்டுல இன்னும் என்னெல்லாம் பிரச்சனை வருமோ. நம்ம வீட்லயே ஒரு லாயர் இருந்துட்டா நமக்கு வக்கீல் ஃபீஸ் மிச்சம்ல. இல்ல, நீ வாயாடிதான். ஏற்கனவே உன்கிட்ட பேசி யாரும் ஜெயிக்க முடியாது. அதுதான், அதையவே ப்ரொஃபஷன் ஆக்கிட்டோம்னா நல்லா இருக்கும்ல. நானும் என் பொண்டாட்டி வக்கீல்னு சும்மா கெத்தா ஊருக்குள்ள பீத்திட்டு திரிவன்ல. ஏண்டா, உங்க அண்ணன் ஜெயில இருக்காரு, ஆனா கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்காடா? ஜாலியா இருக்க. நான் ஜெயிலுக்கு போனப்பவே கவலைப்படல. நீ என்னைக்கு நான் உன்னை பத்தி கவலைப்பட்டிருக்க? ஆனா இருந்தாலும் நீ கொஞ்சம் மாறிட்ட மாதிரி தான் தெரியுது.